பிரேயருக்கு வந்தாச்சா? வந்தாச்சு மேம். எல்லாருமே வந்துட்டாங்க. சதீஷ், உன் கிளாஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துட்டாங்களான்னு? வந்துட்டாங்க சார். யாருமே இல்ல கிளாஸ்ல, எல்லாம் இங்க தான் இருக்காங்க. சரி சரி, இப்போ எல்லாரும் நீராரும் கடல் விட்டு பாட ரெடியா இருக்கணும், சரியா? பாடம் ரெடி தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம்க்கா. எல்லாரும் கண்ணை மூடி நில்லுங்க. பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்கன்னா கண்ணாடி போட்டு நிக்கிறாங்க. நம்மளால கண்ணை மூடவும் முடியாது. சரி, நம்ம அப்படியே நிப்போம். சரி, பிரேயர் முடிஞ்சது. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சாக்கா. ஆயா எங்களுக்கு காலையில செஞ்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டக்கா. இப்பயும் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். கீழே கிடக்கிற பொருளை எடுத்து வாயில போடக்கூடாது, ஒருத்தவங்க அடிக்க கூடாது, கிள்ளி வைக்க கூடாது, சரியா? எப்பயும் ஒருத்தவங்க துணையா இருக்கணும், சரிங்களா குட்டிங்களா? சரிக்கா, இங்க சொன்ன முடியே நாங்க காப்போம். அப்புறம் எப்பயும் ஒருத்தவங்க துணையா இருக்கணும், தனியாவே இருக்கவே கூடாது. முக்கியமா சொல்லிட்டேன், குழந்தைங்களா நீங்க தான் பெருசா இருக்க எல்லாரும் பாத்துக்கணும், புரிஞ்சுதா? நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னதான் யாருமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே நீங்க எல்லாத்தையும் பேச விட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். நீங்க எல்லாம் இழுத்து இழுத்து பேசுறாங்கக்கா. ஏன் சதீஷ், நீ அப்ப நல்லா சரளமா பேசுற, அப்படிதானே? சதீஷ் எப்பயுமே இழுத்துட்டு தான் பேசுவான், அவன் எங்களை சொல்றான். மொட்டைக்கு வா, உன் மண்டையில கொட்டுறேன். சரி சரி, எல்லாம் சண்டை போடாம போய் விளையாடுங்க, போங்க. சரிக்கா, எல்லாரும் வாங்க போலாம், விளையாடுறது. போடாம பொறுமையா போகணும். எல்லா குழந்தைங்களும் விளையாட போயிட்டாங்க. சரி, நீ பாத்துக்கமா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். எவ்வளவு நேரம் ஆகும் வர? வந்துருவோமா, ஒரு 10 நிமிஷம் தான். கொஞ்சம் கடையில பொருள் வாங்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். குழந்தைங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, சரியா காயத்ரி? சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் காயத்ரி, ஆயா மேல இன்னும் உனக்கு கோபம் போலியா? இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் சார் இருக்கு. அவங்க மேல இன்னும் எனக்கு கோபம் போவே இல்லை. அவங்க நல்லபடியா குழந்தைய பாத்துக்கணும், அதுக்காக தான் நான் இப்போ அவங்க மேல இவ்வளோ வெறுப்பை காட்டுறேன். பாத்துக்கலாம் சார், விடுங்க. சரிம்மா காயத்ரி, நீ பக்குவமான பிள்ளை, பார்த்து நடந்துக்குவேன்னு நம்புறேன். சரி, நான் வந்துடுறேன். சரிங்க சார். ஐயாவை இப்படியெல்லாம் திட்டணும் வைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையாக சொல்லுங்கள். ஒவ்வொரு குழந்தைங்களும் நமக்கு முக்கியம், நம்மளை நம்பி தான் அந்த குழந்தைங்க இருக்குது. அப்போ நம்ம தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ கோவப்படுறேன். அவங்களும் மாறிடுவாங்க. இருந்தாலும் எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் தேவை, பொறுமையாக தான் அவங்கக்கிட்ட பேச முடியும். இந்த மேடம் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்படி பண்ண என்ன நியாயம்? தப்பு பண்ணவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? ஏன் இப்படி பண்ண பார்த்தாலே வெறுக்கிறாங்க? மேடம் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, கஷ்டமா இருக்கு. இந்த இடம் தானே நல்லா உனக்கு தெரியும்ல? அனிகா, எனக்கு நல்லா தெரியும் இந்த இடம் தான். நீ கேளு, கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சரி சரி, கேக்குறேன். அம்மா எந்திரிச்சிங்க, வா ஒரு நிமிஷம். கூப்பிடுறீங்க? ஒன்னதாமா, எந்திரிச்சு வா. வரேன். யாருன்னு தெரியல, பார்த்தா பெரிய இடத்துக்காரங்க மாதிரி இருக்காங்க. சரி, என்ன எதுன்னு போய் கேட்போம். சொல்லுங்க தம்பி, யார் வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா, இந்த பில்டிங்கோட ஓனர் இங்க. ஓனரா? இதை பாத்துக்கிறவங்க எங்க மேடமும் ஐயாவும் தான் பாத்துக்கிறாங்க. மேடம் கூப்பிட்டுங்களா? யாரை கூப்பிடுவியோ கூப்பிடுமா, கொஞ்சம் சீக்கிரம் போ. என்ன விஷயமா தம்பி வந்திருக்கீங்க? யாரு நீ? யார் இந்த பில்டிங்ல? அது முதல்ல சொல்லு. குழந்தைங்களை பாத்துக்கிற ஆயா. வாங்கிட்டு எல்லாம் விஷயத்த சொல்ல முடியாது, சம்மந்தப்பட்டவங்களை போய் கூட்டிட்டு வா சீக்கிரம். சரிங்க தம்பி, கூட்டிட்டு வரேன். 2 நிமிஷம் நில்லுங்க, சீக்கிரம் வந்துடுறேம்மா. யாரு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கோவமா இருக்காங்க. சரி, மேடத்தை கூப்பிடுவோம். அதான் மேடம் அங்கதான் இருக்காங்க. மேடம், மேடம், இது கேட்கலாட்டிருக்கு. மேடம், இங்க வாங்க. இங்க வாங்க. கிளவி யாரோ ஒரு மேடம் மேடம் கூப்பிடுறா, எப்பன்னு தெரியலையே. தெரியலக்கா, வரட்டும் பார்க்கலாம் விடுங்க. சரிடா, வராங்க. சரி சரி, வரட்டும் வரட்டும். ஆமா, இந்த பில்டிங்கோட ஓனர் அந்த மேடம் தானா? அப்படியே வச்சுக்கலாம், எனக்கு எந்த விஷயமும் தெரியல, நீங்க மேடத்துக்கிட்டே கேளுங்க. சரி, வரட்டும் விடுங்க, நாங்களே கேட்டுக்கிறோம். சரிங்க தம்பி. யார் வேணும் உங்களுக்கு? அக்கா, யோ ஃபிகர் செம்மையா இருக்குக்கா. அக்கா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காக்கா. எனக்கு இப்பயே அவளை தூக்கிட்டு போய். டேய், என்னடா சொல்ல வர? அக்கா, இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணது நல்லதா போச்சு, ரொம்ப அழகா இருக்காக்கா. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கா. இவ்வளவு விட்டா எவனாவது குத்திட்டு போயிடுவான். எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது பண்ணுக்கா. சரி, பக்கத்துல வரா, பேசிக்கலாம் விடு.
இப்போதைக்கு வந்த விஷயத்த பேசுவோம். ஆ சரிக்கா. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? யாரு நீங்க? அது வந்து நான் சொல்கிறேம்மா. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீ தான் இந்த பில்டிங்கோட ஓனரா? ம், ஆமா, சொல்லுங்க. ஏன் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? பாருமா, உங்கள் இடத்துல இருக்க காம்பவுண்ட் சவரி இப்போ எங்கள் இடத்துல வச்சிருக்கீங்க. 3 இன்ச்சு தள்ளி வச்சிருக்கீங்க. எப்படி நீங்கள் என் இடத்துல எங்களை கேட்காம பர்மிஷன் எடுத்து இடத்த கட்டலாம்? சொல்லுமா. என்ன சொல்றீங்க? அப்படி கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் எல்லாமே அளந்து தானே கட்டியிருக்கோம். நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்க திடீர்னு? பொல்ல கட்டிட்டு இருக்காத மாணிக்கம். இங்க பாருங்க, உண்மையை தான் சொல்றோம். எங்க இடத்துல உங்க காம்பவுண்ட் சவரம் 3 இன்ச்சு தள்ளி வச்சிருக்கீங்க. எங்களுக்கு தெரியாது. அந்த காம்பவுண்ட் சவரை இடிக்கணும். இதுக்காக நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமாக வந்து இடிக்கணும்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை. நாங்கள் அளந்து தான் கட்டியிருக்கோம். உங்களால எப்படி இப்படி சொல்ல முடியுது? இடிச்சு கட்டுங்கிறீங்க? உண்மை தாங்க சொல்றோம். பத்திரத்துல எல்லாம் எங்களுக்கு தரவா இருக்கு. எங்க டீடைல் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். தம்பி, அப்படியே இருந்தாலும் காம்பவுண்ட் செலவு பண்ணி கட்டியிருக்கு. இப்போ வந்து இடிங்கன்னு சொன்னா எந்த இடத்துல நியாயம்? கிளவி, நீங்க வேலை செய்யற ஒரு சாதாரண கிளவி தானே. நாங்க பேசும்போது நீ யாரு குறுக்க வர? உன் வேலை என்ன? இங்க குழந்தைங்களுக்கு ஆயாவில் பக்கத்துல தானே. அதோட நில்லு. தேவையில்லாத குறுக்களை வந்து பேசக்கூடாது. புரிஞ்சுதா? ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு என்ன ஆயா வேலை பார்க்குறாங்கன்னா அவ்வளோ இலக்கரமா? அவங்க ஒன்றும் இங்கே ஆயா வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரி தான் அவங்களும். உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க. என்ன? ஆமாம், அப்படியெல்லாம் எங்களால் மன்னிப்பு கேட்க முடியாது. எங்கள் லெவல் என்ன, எங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? நாங்களாம் எங்கள் லெவலுக்கு இங்கே வந்து நின்று பேசுகிறதே பெரிய விஷயம். இதில் மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு? நாங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க நீ. பாருங்க, நீங்க எப்பேற்பட்ட ஆளா வேணாலும் இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது எங்க இடம். நாங்க ரூல்ஸ் படி தான் கட்டியிருக்கோம். சும்மா தேவையில்லாம வந்து இங்க வம்பு பண்ணிட்டு இருக்காரு. கிளம்பி போங்க. அப்ப அந்த காம்பவுண்ட் சவரை உங்களால இடிக்க முடியாது, அப்படிதானே? இடிக்க முடியாதுன்னா முடியாதுதான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அப்படியா? சரி சரி, என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணியே காட்டுறோம். உனக்கு இந்த வயசு எவ்வளோ திமிரு. வர்றவங்ககிட்ட எப்படி பேசணும்னு கூட மரியாதை தெரிய மாட்டேங்குது. பார்த்துக்கிறோண்ணே. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஆயா, இதுங்கெல்லாம் வெட்டி வாய்தான். பேச்செல்லாம் ஒன்றும் இருக்காது. இவங்க பேசுறதெல்லாம் பத்தி நீங்க பயப்படாதீங்க. அப்படியா? பயப்பட மாட்டீங்களா மேடம்? சரி சரி, அப்படின்னா உங்களை எப்படி பயப்பட வைக்கணுமோ அப்படி நாங்க பயப்பட வச்சுக்கிறோம். டே மாணிக்கம், என்னக்கா குட்டி டக்குன்னு படின்னு பார்த்தா வாய் ரொம்ப நீளுது. இவெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாளா இருக்கு? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமக இவதான்டா. ஈஸியாக அவளை தட்டி தூக்கிடலாம். இப்போதைக்கு எதுவும் பேசாத, கிளம்பி வா, வீட்டுக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம். என்னக்கா சொல்ற? ஆமாடா, நம்ம அளவுக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இந்த ஊரில் யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் இவளுக்கு இருக்கு. அப்போ நம்ம வீட்டு மருமக இவதானே. ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி. நம்பி போங்கன்னு சொன்னேன் உங்களை. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எல்லாம் ஆகல தம்பி. அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஆகலனா ஆக்கருக்கு தான். என்ன என்ன சொல்ற நீ? கூடி சீக்கிரம் எல்லாம் நடக்கும்போது தெரிஞ்சுக்குவேன். இப்ப நாங்க வரட்டுமா கண்ணு? உடம்ப பார்த்துக்கோ. என்னது இது? இப்ப தம்பி பேசுற பேச்சே தோரணை சரியில்லையே. டே மாணிக்கம், வாடா போலாம். வரட்டுமா? இனி இந்த பக்கம் வந்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நாங்க பார்க்காத போலீஸா? யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எங்களுக்கு கவலையே இல்லை. போலாக்கா. என்னையா இப்போ ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? மேடம், எனக்கு என்னமோ அவன் பார்த்த பார்வையை பேச சரியில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு மாதிரி கல்யாணம் ஆகலைன்னா ஆக்கிடும்ட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மேடம். பேசாம சாரையே வர சொல்லி பேசியிருக்கலாம். நீங்க பேசுறது தப்பா போச்சே. எனக்கு வேற பயமா இருக்கு. போனவனை பார்த்தா நல்லா மாதிரியே தெரியல. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதயா, நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க. ஒருவேளை சும்மா மாட்டினவங்களுக்கொசரம் கூட அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் நம்ம பில்டிங் எல்லாம் அளந்து கரெக்டாக தான் கட்டியிருக்கோம். எதை வச்சு இவங்க இப்படி வந்து சொல்கிறாங்கன்னு தான் தெரில. சரி, சாரை வச்சு பேசிக்கலாம், விடுங்க. சரி மேடம், எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி ஆயா. சரி, நான் குழந்தைங்கிட்ட போகிறேன். சரிங்க மேடம். வந்து பேசினவனோட பேச்சும் கூட வந்தவங்களும் சரியே இல்லை. ஏதோ ஒன்று நடக்க போகுது மட்டும் நல்லா தெரியுது. இங்க பாருடா, இது வந்து குங்குமம். இதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நெத்தியில ஒரு பட்டையை போட்டுக்கோ. குங்குமத்தை விபூதி மாதிரி அப்பிட்டு அப்புறமா இந்த இடத்த காலி பண்ணு, சரியா? என்னது இது? மிளகாத்தூள் மாதிரி இருக்கு. அண்ணா அண்ணா, மிளகாத்தூள் இது காந்ததுண்ணே. அண்ணா விட்டுங்கண்ணா. என்ன அதெல்லாம் முடியாது. நீ இப்ப இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெத்தியில ஒரு விபூதி போட்டுட்டு கிளம்பு. அண்ணா ராகிங்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த காலேஜ்ல. இப்படி பண்றீங்களா? ப்ளீஸ்ண்ணே, என்ன விட்டுங்கண்ணே. பண்றா, ராகிங் பண்ண மாட்டோம்னு யாரு சொன்னா? நான் சீனியர், 3rd இயர். நான் சொல்றேன், பண்ணுடா. ஆமா, பசங்கள்லாம் இருக்காங்க. சரி, கூட யாரு? இந்த பொண்ணு 3rd இயர்ல நானும் பார்த்துருக்கனே. ஓ, அப்ப
இந்த பொண்ணும் இவங்களோட செட்டு போல 3 பேரும் சேர்ந்து தான் ரேகிங் பண்ணியிருக்காங்க. சரி சரி, பிரின்சிபல் மேடம்கிட்ட 3 பேத்துக்கும் டிசி கன்ஃபார்ம். நான் கூட இந்த பொண்ணை சாதாரணமாக நினச்சேன், ஆனால் இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா படிக்கிற பொண்ணு இவங்களோட எதுக்கு சேர்ந்துட்டு தெரியுறா? சரியில்லை, மொத்தமாக இந்த வீடியோ மேம்கிட்ட காட்டிட வேண்டியதான். இந்த காலத்தில் பொண்ணுங்களும் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க. அதுவும் பசங்க கூட சேர்ந்து ஒரு பையனை ரேகிங் பண்ணுறா. இவளுக்கு எவ்வளோ தைரியம்? இந்த காலேஜ் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பசங்களாலையும் பொண்ணுங்களாலையும் தான். இருக்கட்டும், மேம்கிட்ட போய் டீட்டெயிலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், கொண்டு போய் காட்டுவோம். இவங்க லட்சணம் என்னன்னு மேமும் பார்ப்பாங்கல்ல. சே, இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு பையனை மிளகாத்தூள் போட்டு யாராவது ரேகிங் பண்ணுவாங்களா? ரேகிங் பண்ணுறதே சட்டப்படி குற்றம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் வேற இருக்குடா. உங்களுக்கு 3 பேத்துக்குமே இருக்கு. சரி, எல்லாமே பார்த்தாச்சு. இவங்க 3 பேர் மட்டும்தான் மொத்த வீடியோவில் இருக்காங்க. கொண்டு போய் பிரின்சிபல் மேல்கிட்ட காட்டுவோம். ஜெனி மேம், இங்கே வந்துட்டீங்களா? மேம் ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க மேம். என்னாச்சுமா? யாருன்னு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சு மேம். ப்ளீஸ் கொஞ்சம் இங்கே வந்து பாருங்க. ஓகே, வெயிட் வரேன். இந்த குங்குமத்தை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நெத்தியில விபூதி மாதிரி வச்சிருப்போம். ஆனா இது மிளகாத்தூளுண்ணே. அண்ணே காந்ததுண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், விடுங்கண்ணே. என்ன ப்ளீஸ்ண்ணே, ஸ்மெல் பண்ணுன்னு சொல்றல. அண்ணே இந்த காலேஜில் ரேகிங் எல்லாம் இல்லை, நீங்க இப்படி பண்றீங்களேண்ணே. நான் 3rd இயர்டா, ஃபைனல் இயர். நான் சொல்றேன் ராகிங் இருக்கு, இந்த காலேஜ்ல ராகிங் இருக்கு. இப்ப நீ ஸ்மெல் பண்றியா இல்லையா? ஜெனி ஸ்டாப் இட். என்னாச்சு மேம்? நீட்ட சொல்லிட்டீங்க. என்ன ஜெனி, நம்ம காலேஜ்ல இப்படி எல்லாம் நடக்குதே? ஐயோ கடவுளே, நான் என் காலேஜ் எப்படி நடத்திட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பையன் என் காலேஜோட மொத்த நேமே ஸ்பாயில் பண்ணிட்டான். யார் இவன்? மேம், அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க பையன் பேரு சஞ்சய், செகண்டா இருக்கவன் பேரு சந்தோஷ், 3ஆவதா இருக்க பொண்ணு பேரு ஜானு மேம், ஜானகி. இவங்க 2 பேர்த்த கூட நான் விட்டுருவேன். ஒரு பொண்ணு இருந்துட்டு ரேகிங் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு. யார் அந்த பொண்ணு? அவ பேரு ஜானகி மேம். அவளும் ஃபைனல் இயர் தான். எப்படி இவங்க கூட சேர்ந்தா என்ன எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். ஆனா இவன் நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த 2 பசங்களோட உண்மையிலுமே நல்லா படிக்கிற பொண்ணு நல்ல பேர் தான் எடுத்துட்டு இருந்தா. ஆனா இந்த வீடியோல இவ இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதை எப்படி நம்ம சகிச்சுக்க போறோம்னு எனக்கு தெரியல மேம். போது ஜெனி, இம்மிடியேட்டா இந்த வீடியோ எடுத்து வைங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி 3 பேர்த்தோட பேரண்ட்ஸ் இங்க வந்தாகணும். நாளைக்கு காலையில இவங்க காலேஜுக்கு வரும்போது கூட பேரண்ட்ஸ் வந்தாகணும். புரிஞ்சுதா? இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேம், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்படியே போனா நம்ம காலேஜோட பேரை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர்லாம் தேவையில்ல, இந்த 1-2 பேரே போதும். சே, இன்சல்ட்டா இருக்கு எனக்கு. இவங்களை சும்மாவே விட மாட்டேன். வரட்டும், பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு இவங்க 3 பேத்துக்கும். எப்படி இப்படி எல்லாம் பண்ண தோணுது? காலேஜ்ல கேமரா மாட்டி இருக்கும்போது இந்த லட்சணம். இதுவும் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க தானே. விட மாட்டேன். நீ கால் பண்ணு, இமீடியட்டா கால் பண்ணி எல்லா நாளைக்கு வந்தாகணும். புரிஞ்சுதா? சரிங்க மேம், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேம்மா, இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க. ஓகே மேம். இவங்க இருக்க கோவத்தை பார்த்தா நாளைக்கே டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்களாட்டிருக்கே. சரி, நமக்கு என்ன, இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்க, யாருங்க? ஹலோ, நாங்கள் காலேஜ்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பொண்ணு படிக்கிற காலேஜ் தான். ஜானு தானே உங்கள் பொண்ணோட பேர்? ஆமாம்மா, ஜானகி தான், ஏன் பொண்ணு தான். ஏம்மா, எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? என்னது ஜானகின்னு ஏதோ பேசிட்டு இருக்கா? பாருங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு காலேஜுக்கு உங்கள் பொண்ணு வரும்போது நீங்களும் கூட வரணும். சரிங்களாங்க? என்ன காரணத்துக்காக வர சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. காலையில் பிரின்சிபல் மேடம் பார்த்து நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பொண்ணு அப்படி என்ன பண்ணான்னு. உங்களோட அம்மா தாங்க, என்ன விஷயமா வர சொல்கிறீங்க? என்ன பண்ணா என் பிள்ளை? சொல்லுங்க, எதுனால என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க. இவன் என்ன இப்படி என்ன கேட்குறான்? ஜானகிக்கு என்னாச்சு? உங்கள் பொண்ணு ஜானகி 2 பசங்களோட சேர்ந்து மொத்தமாக 3 பேர் சேர்ந்து ஒரு பையனை ரேகிங் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பிரின்சிபல் மேடம் உங்களை பார்க்கணும் தான் வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கிளம்பி உங்கள் பொண்ணோட வரணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பொண்ணை வீட்டிலே வச்சுக்காங்க மேடம் சொல்ல சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க? என் பிள்ளை ரேகிங் பண்ணாலா? ஆமாங்க, நாளைக்கு காலேஜில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்காங்க. எனக்கு டைமில் கிளாஸ் இருக்கு, நான் வைக்கிறேன். உண்மையிலுமே என் பிள்ளை தான் ரேகிங் பண்ணாலா? ஆமாங்க, உங்கள் பொண்ணை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஜானகி உங்கள் பொண்ணு தானே? உங்கள் பொண்ணு ஒரு பையனை ரேகிங் பண்ணா, என்ன பண்ணா ஏது பண்ணான்னு வீட்டுக்கு ஒரு அவட்டே கேட்டு தெரிஞ்சுக்காங்க. இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன், காலையில் வந்து சரிங்க. சரிங்க மேடம், நான் காலையில் வந்துடுறேன். அத்தை, என்ன ஜெய், எதுக்கு இப்படி கத்துறேன்? இங்கே தானே இருக்கேன். காலேஜ்லேருந்து ஃபோன் வந்தது அத்தை. என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஜானு என்ன பண்ணானா, பசங்களை ரேகிங் பண்ணியிருக்கான் அத்தை. அதுவும் 2 பசங்களோட சேர்ந்தான். இவன் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் பேத்திக்கு செல்ல கொடுக்காதீங்க உங்ககிட்ட 1000 டைம் சொன்னேன், கேட்டிங்களா? இப்போ எங்கே கொண்டாந்து நிற்குதுன்னு பாருங்க.
என்ன சொல்ற ஜெயா? நம்ம ஜானுவா? ஜானு ராகிங் பண்ணாளா? என்னால நம்பவே முடியல. நீ நல்லா கேட்டியா ஜானு தானானு? ஆமாத்த, நல்லா கேட்டுட்டு தெளிவா கேட்டுட்டு தான் உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில பிரின்சிபல் மேடம் வர சொல்லியிருக்காங்களாம். 10 மணிக்கு காலேஜ் வரும்போது நானும் கூட வரணுமா. நாளைக்கு போனா எனக்கு என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க பயமா இருக்கு. அவங்க இப்ப ரொம்ப கோவமா தான் பேசுறாங்க. இவங்களே இவ்வளவு கோவமா பேசுறாங்கன்னா பிரின்சிபல் மேடம் ஐயோ ஏதாவது டிசி கிசி கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? பாதியிலே கொண்டு போய் எங்கத்தான் சேர்த்த முடியும்? கடவுளே, ஏன் இவ இப்படியெல்லாம் பண்றா? நல்லா தானே இருந்தா, என்ன கேடு வந்தது இவளுக்கெல்லாம்? ஐயா, வார்த்தை அளந்து பேசு. ஜானகி அப்படி பண்ற பொண்ணு கிடையாது. நம்மளே நம்ம பொண்ணு மேல சந்தேகப்படுது. பெரிய தப்பு ஜெயா. நீ அதை தான் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா சொல்றேன், ஜானு இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றத பார்த்தா அவங்க அதுக்கான ஆதாரத்தை வச்சுட்டு தான் பேசுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவ ஏதோ பண்ணிருக்கா. வீட்டுக்கு வரட்டும், அந்த கழுதை ஊண்டு இல்லைன்னு பண்ற பாருங்க இன்னைக்கு. அவசரப்படாத ஜெயா. எதுனாலும் தெளிவா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். காலேஜுக்கு வர சொல்லிட்டாங்களே, போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன எது முடிவு பண்ணலாம். நீ வந்த உடனே ஜானிட்டு எதையும் கேட்க கூடாது. புரிஞ்சுதா? கேட்க கூடாதுன்னா அப்ப அவ என்ன வேணாலும் பண்ணுவா, அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பா. நான் ஒரு அம்மாவை எதையும் கேட்க கூடாது அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? உன்னை கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல. காலேஜ்ல போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கலாம் தான் சொல்றேன். கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையா இரு. அத என்னத்த, நான் அவளோட அம்மா, எனக்கு கண்டிக்கிற உரிமை இல்லையா? நீங்க நீங்க அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க அத்தை. நீங்க இருக்க தைரியத்துல தான் ஆடிக்கிட்டு கிடக்குறா. பாரு, செல்லம் கொடுத்தா நீ பாத்தியா? ட்ரெஸ் போடுற விஷயத்து முதற்கொண்டு அவளை நான் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கேன். அதட்டி தான் வச்சிருக்கேன். எப்ப பார்த்து நீ செல்லம் கொடுக்குறேன்னு வாய் தந்தபடி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆமாத்த, இந்த வீட்டுல நான் மட்டும் தான் ஓவரா போறேன். உங்க பேத்தி கரெக்டா பண்ற எல்லாத்தையும். சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்க தான் அத்தை. ஜெயா, எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க நீ. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கிப்பட்டது தப்பு இல்ல. வீட்டுல இருக்க அவங்களுக்கு சாப்பாடு செய்யாம வச்சிருக்கே, அதை விட உன் பிள்ளை பெரிய தப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்டா. முதல்ல நீ ஒன்னா திட்டுக்கிட்டு மத்தவங்களை சொல்றதுவா வந்துட்டா. அத்தை, அது வந்து அம்மா அப்பா திடீர்னு எல்லாத்தையும் சாப்பிடுவோம் நான் நினைச்சு கூட பாக்கல அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை, இன்னும் நீங்க அதே பேசிட்டு இருக்கீங்க. வாய மூடு ஜெயா. உங்ககிட்ட பேச கூட நான் தயாரால. இந்த விஷயத்துல நீ எங்களை ஏமாத்திட்ட. அதே போல உன் பிள்ளை விஷயத்துல நீ ஏமாந்துதான் நிக்க போற. கண்டிப்பா ஜானு அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. அவ ஏன் பேத்தி? அதையும் பாக்கல அத்தை. நாளைக்கு காலேஜ்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்க தான் போறேன். அப்ப தெரியும் அவ உங்க பேத்தி அதான் தப்பு பண்ணிருப்பான்னு. பாக்கலாம் அதையும். போய் இப்ப ஒழுங்கா சமைக்கிற வழியை பாரு. இப்ப சமைச்சு மொத்தத்தை உங்க அம்மா அப்பாக்கு கொட்டிடாது, சரியா? அத்தை, இடத்த காலி பண்ணி ஜெயா. சரி அத்தை. பெத்த பிள்ளை மேல இவளுக்கு நம்பிக்கை இல்ல. இவ உண்மையில அம்மா தானா? ஓகே, இவங்களுக்கும் கால் பண்ணிடுவோம். என்ன அப்பா மொபைல இங்கே வச்சுட்டு போயிட்டாரு? கால் வருதே. ஹலோ சார், சஞ்சயோட அப்பாவா? மேடம், நீங்க யாரு? எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க சார், நாங்க கேஎன் காலேஜ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். சஞ்சயோட அப்பா தானே இது? சஞ்சயோட அப்பாக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. அவர் என்னோட அப்பா தான். அப்பா ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. சஞ்சயோட பிரதர் தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்க அப்பா கிட்ட தான் பேசணும். அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்பா ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. நீங்க என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே சார். நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன். உங்க தம்பி சஞ்சய் இருக்கா அப்படி இல்ல? அவர் இன்னைக்கு காலேஜ்ல ஒரு பையனை ராகிங் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, மொத்த கூட்டத்துக்கும் அவன் தான் இன்னைக்கு கேங் லீடரா நிக்கிறான். என்ன ஏதுன்னு கொஞ்சம் காலையில வந்து காலேஜ்ல கேட்டுக்காங்க. பிரின்சிபல் மேடம் வர சொல்லியிருக்காங்க. வாட்? என் தம்பி சஞ்சயா என்ன பண்ணா? அவன் இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்க மேடம். எல்லாமே வீடியோ ரெக்கார்டா இருக்கு சார். உங்களுக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். பிரின்சிபல் மேடம் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்க கூட்டத்துக்கும் அவங்க தம்பி தான் கேங் லீடரா நிக்கிறான். மொத்தம் 3 பேர் சேர்ந்து ஒரு பையனை ராகிங் பண்ணிருக்காங்க. ஸோ காலையில வந்துருங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். பட் வராம மட்டும் இருந்துடாதீங்க. வர சொல்லுங்க அவங்க அம்மா அப்பாவை. தப்பா எடுத்துக்கலனா அவன் என்ன பண்ணான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? நான் அவனோட அண்ணன் தான். நான் டாக்டரா இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்காகவாது என்ன பண்ணான்னு சொல்லுங்க மேடம். ஓகே சார், இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க தம்பி கூட இன்னொரு பையன், அப்புறம் 3ஆவதா ஒரு பொண்ணு, 3 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் பையனை மிளகாத்தூளை வச்சு ராகிங் பண்ணியிருக்காங்க. அந்த மிளகாத்தூளை ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்லியும் நெத்தியில் விபூதி மாதிரி தேய்ச்சிக்கிறதாமா. இது அத்தனையும் அவங்க தம்பி தான் நின்று முன்னாடி நடத்தி வச்சிருக்கோம். அதனால நாளைக்கு காலையில் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு போக சொல்லுங்க. டிசி கொடுக்கற கூட வாய்ப்பு இருக்கு. மேடம் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இவன் ரொம்ப இந்த காலேஜில் ஓவரா பண்ணுறேன்னா உங்கள் தம்பி தான். பார்த்துக்கங்க. நாளைக்கு வந்து கேட்டிங்கன்னா தான் தெரியும் என்ன ஏதுன்னு. என்ன சொல்றீங்க மேடம்? சஞ்சய் அப்படிலாம் பண்ணா? ஆமாம் சார், உங்கள் தம்பி தான் லீடராக வந்து எல்லாமே பண்ணியிருக்கான். காலையில் கண்டிப்பாக வந்தாகணும் அவங்க பேரண்ட்ஸ். முக்கியமாக அவங்க வந்தாங்கன்னா தான் என்ன நடக்கும்னே தெரியும். ஸோ ப்ளீஸ் காலையில் வரும்போது அவன் கூடயே வர சொல்லுங்கள். ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். வச்சிடுறேன். ஓகே சார்.
காலையில அவ்வளோ தூரம் சொன்னேன் ரேகிங் பண்ணாதீங்கடா பண்ணாதீங்கடான்னு அதே மீறி ரேகிங் பண்ணியிருக்கான். வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு இவனை நான் சும்மா விட போறதில்ல. சஞ்சய், நீ மட்டுமா இல்ல விமலும் சேர்ந்து பண்ணியிருக்கானான்னு தெரியல. வரட்டும் இன்னைக்கு இருக்கு. சும்மா விட மாட்டேன் இவனை. ரேகிங்க பண்ற ரேகிங். வா, உனக்கு நான் வைக்கிற ரேகிங்.